Welcome to Ask Education channel. இந்த வீடியோல நாம யூனிட் 2 chapter 8 strings and string manipulation ஓட part 4 வீடியோ பார்க்க போறோம். So already 3 videos upload பண்ணிருக்கேன். So அந்த வீடியோஸோட கண்டினியூஷனா இந்த வீடியோ பாருங்க. And இது வரைக்கும் என்னோட Ask Education channel subscribe பண்ணாதவங்க மறக்காம என்னோட சேனலுக்கு subscribe பண்ணுங்க. So இந்த வீடியோல நாம வந்து built-in string functions பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் பைத்தன்ல வந்து ஸ்ட்ரிங்ஸ் அது எப்படி வந்து ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்க அந்த சிங்கிள் கோட் கேரக்டர்ஸ் டபுள் கோட் கேரக்டர்ஸ்லாம் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் தான் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சாப்டர் 5ல வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு அந்த சாப்டர்ல ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் பேக் ஸ்லாஷ் அண்ட் இட் கேன் பி இன்டர்பிரட்டட் டிஃப்ரெண்ட்லி. அதாவது கம்பைலர் வந்து இந்த பேக் ஸ்லாஷ் கொடுத்து ஒரு கேரக்டர் அதை ஃபாலோ பண்ணும்போது அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்டர்பிரேட் பண்ணோம். ஸோ சிங்கிள் கோட்ஸ் நம்ம வந்து ஒரு அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணோம்னா அதை வந்து நம்ம பேக் ஸ்லாஷ் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கும்போது அந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளேல நமக்கு வந்து அந்த சிங்கிள் கோட்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டபுள் கோட்ஸ் பிரிண்ட் பண்ணனாலும் நம்ம வந்து இந்த பேக் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளேல இந்த டபுள் கோட்ஸையும் பிரிண்ட் பண்ண முடியும் யூசிங் திஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ் தட் ஸ்டார்ட்ஸ் வித் பேக் ஸ்லாஷ். ஸோ நிறைய எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்கு விச் ஆர் சப்போர்ட்டட் பை பைத்தன். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி அது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க அவங்க புக்கில். ஸோ மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஸோ இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ்லாம் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றத படிச்சுக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி வந்து சாப்டர் 5 பைத்தன் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குல்ல அதோட பார்ட் 2 வீடியோவில் நான் இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் தான் என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் டிஸ்பிளேல வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அட் திஸ் டைம். ஸோ 2029 இருக்குல்லையா. ஸோ இந்த டைம்ல வந்து நான் அந்த வீடியோல நீங்க பாருங்க. இந்த லிங்க் வந்து நான் இந்த இடத்துல மேல கொடுக்குறேன். ஸோ யூ கேன் வாட்ச் அபவுட் எஸ்கேப் சீக்வன்ஸ் இன் திஸ் வீடியோ. So let's move on to the next and very important thing, built-in string functions. So built-in string functions எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா it is used to manipulate string. ஸோ ஸ்ட்ரிங்ஸை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு நிறைய லிஸ்ட் ஆஃப் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் எஸ்டிஆர். ஸோ இது ஏற்கனவே நம்ம முன்னாடி எக்ஸாம்பிளில் பார்த்துருக்கோம். ஸோ லென் ஆஃப் எஸ்டிஆர்னா இந்த ஸ்ட்ரிங் வேரியபிள் நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ண வேல்யூ ஆர் டைரக்ட் ஸ்ட்ரிங்காகவும் கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னவோ அந்த லென்த்தை வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரிட்டர்ன்ஸ் த லென்த் ஆர் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க ஏ equal to corporation அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரிண்ட் லென் ஆஃப் ஏ அப்படின்னும் போது இந்த ஏ ஸ்ட்ரிங்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அதோட லென்த். ஸோ இட் கவுண்ட்ஸ் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் 1. ஸோ இண்டெக்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரிப்ட் தான் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் கவுண்ட் லென்த் நம்ம கால்குலேட் பண்ணும்போது நம்ம 1 2 3 தான் வந்து கவுண்ட் பண்ணணும். சரிங்களா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கு. ஸோ டோட்டலி வந்து இந்த லென்த் பார்த்தீங்கன்னா வந்து 11 கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ லென்த் ரிட்டர்ன்ஸ் 11 ஃபார் திஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் லென் ஆஃப் ஏ. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா இட் இஸ் யூஸ் டு கேபிட்டலைஸ் தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்க. இங்க வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவோம். பட் இந்த கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் இந்த ஸ்ட்ரிங் நேம் ஆர் ஸ்ட்ரிங் வேரியபிள் டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னா நம்ம வந்து கால் பண்ணோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனே நம்ம படிக்கும்போது அதை எப்படி கால் பண்ணணும் வெதர் வி நீட் டு பாஸ் இட் ஆர் டாட் தட் ஃபங்க்ஷன் நேம் அப்படி கால் பண்ணணுமான்றதை நீங்கள் கவனமாக பாருங்க. ஸோ இந்த கேபிட்டலைஸ் பொறுத்த வரைக்கும் வி நீட் டு கால் இட் யூசிங் த டாட் த ஸ்ட்ரிங் வேரியபிள் டாட் கேபிட்டலைஸ் அப்படின்ற மாதிரி தான் கால் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இட் கேபிட்டலைஸ் தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்னவோ அதை மட்டும் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல மாற்றி கொடுக்கும். ஸோ இங்கே சிட்டி ஈக்குவல் டு சென்னைன்னு இருக்கு. ஸோ இதோட கேபிட்டல் சென்னையில் இந்த சி ஸ்மால் லெட்டர்ல இல்லையா. ஸோ இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அடுத்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் வித் கமா ஃபில் கேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரிங் வித் த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் சென்டர் டு a total of with columns and filled with fill care in columns that do not have characters. ஸோ அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டிக்ளேர் பண்ண பிறகு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து ஒரு இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சென்டர் ஆஃப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி சென்டர் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு வித் நம்பர் கொடுக்கணும். ஸோ அந்த வித்து தான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். சரிங்களா. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸில் நம்ம பாஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ரிங்கை வந்து சென்டர் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே there are 7 கேரக்டர்ஸ்.
இல்லையா? ஸோ 7 கேரக்டர்ஸ்ல இங்க வந்து சென்டர் ஆஃப் 15 கமா அப்படி அண்ட் ஃபில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டிக் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ டோட்டலா வந்து 15 எடுத்துக்கும். வித் அந்த 15ல இந்த நமக்கு பாஸ் பண்ற ஸ்ட்ரிங் இருக்குல்ல அந்த str1 அந்த ஸ்ட்ரிங்கோட வந்து சென்டர் பண்ணிட்டு ரிமைனிங் வேல்யூஸ்க்கு ரிமைனிங் கேரக்டர்ஸ் வந்து அன்ஃபில்டா இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம என்ன கேரக்டர் கொடுக்குறோமோ அந்த கேரக்டர் வச்சு ஃபில் பண்ணும். ஸோ டோட்டலி 15 அதுல மிடில் இருக்கிற 7 மட்டும் வந்து இந்த நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணிட்டு ரிமைனிங் பாத்தீங்கன்னா அந்த நம்ம இந்த ஃபில் கேர்ல என்ன கேரக்டர் கொடுக்குமோ அதை வச்சு ஃபில் ஆயிருக்கு. எங்க ஹேஷ்டிக் கொடுத்ததால ஹேஷ்டிக் ஃபில் ஆயிருக்கு. நம்ம எந்த கேரக்டர் வேணாலும் கொடுக்கலாம். அண்ட் இது ப்ராப்பரா சென்டர் பண்ண முடியலன்னா திஸ் சைடு வந்து ஸ்மால் நம்பரா இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வெல்கம்ல வெறும் VWELCOM மட்டும்தான் இருக்கு, இ இல்ல அப்படின்னா அப்போ 15 வித் கொடுக்கும்போது இந்த இடத்துல 4ம் இந்த இடத்துல 5 ஸ்டார்ஸும் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஆக மொத்தம் வந்து இட் வில் சென்டர் த கிவன் ஸ்ட்ரிங் இந்த பர்டிகுலர் வித் அந்த வித்துக்குள்ள அதை வந்து சென்டர் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். அடுத்து பில்டின் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஃபைண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரிங் இந்த கிவன் ஸ்ட்ரிங். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணோம். அண்ட் சப்போஸ் இருக்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா அதோட ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் எங்க இருக்கோ அதோட சப்ஸ்கிரிப்ட் அதாவது இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அது இல்லாத பட்சத்தில் ஐ மீன் அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து அந்த கொடுக்குற ஸ்ட்ரிங்ல இல்லாத பட்சத்தில் இட் வில் ரிட்டர்ன் -1. ஸோ இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் அன் இன்டீஜர் வேல்யூ. இஃப் இட் இஸ் பிரசன்ட் தென் அந்த இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இஃப் இட் இஸ் நாட் பிரசன்ட் -1 தான் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம இன்னுமே 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். அண்ட் போத் தீஸ் ஆர் ஆப்ஷனல். அதனால வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுக்குற பட்சத்தில் என்ன ஆகும்னா நம்ம ஸ்டார்ட் வேல்யூ கொடுக்கணும்னா நம்ம அந்த எந்த இண்டெக்ஸ் கொடுக்குறோமோ அங்க இருந்தா வந்து அந்த சர்ச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது அந்த இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ், ஸோ எண்ட் வேல்யூனா அதோட முன்னாடி இருக்க -1 of this index value அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் வந்து சர்ச் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்க்கலாம். the function is used to search the first occurrence of the substring in the given string. ஸோ ஒரு given stringல அந்த substring வந்து இருக்கா இல்லையா அப்படின்றது சர்ச் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் இருக்கும் அந்த அக்கரன்ஸோட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ str1 is equal to mammals அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் பண்ணிருக்காங்க. and str1 dot find of ma சப்ஸ்ட்ரிங். ஸோ இது வந்து இந்த given string str1 வந்து இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணிருக்காங்க. சோ இது ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். சோ இங்க இந்த இண்டெக்ஸ்ல சர்ச் பண்ணும்போது m இருக்கு, a இருக்கு. சோ திஸ் இஸ் the substring is found here. சோ எந்த இடத்துல சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுனா at index 0. சோ அதனால the output will be 0. So on omitting the start parameter, the function starts the search from the beginning. So அதுதான் நம்ம சொன்னோம். So these are optional, start and end optional. So இந்த start கொடுக்காத பட்சத்துல அது வந்து 0th indexல இருந்து தான் வந்து search வந்து ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் அந்த கொடுக்குற பட்சத்துல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். So str1 dot find of ma, 2. So this is the starting index. So starting index வந்து என்னன்னா 2 கொடுத்திருக்காங்க. So second index வந்து ஸ்டார்ட் பண்ணும். So end index கொடுக்காத பட்சத்துல it searches till the end of the string. So second index எங்கன்னு பாருங்க. இங்க this is 0 1 2. So this is 2. So இந்த இண்டெக்ஸ்ல இருந்து கடைசி வரைக்கும் இந்த substring ma இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணும். So it is found at index 3. So இதுதான் வந்து ma இங்க இருக்கு இல்லையா ma. So second indexல search பண்ணும்போது ma is found here. So இந்த m ஓட index பாத்தீங்கன்னா 3. So it returns 3. And str1 dot find of ma, 2, 4 ma, 2, 4. So second indexல இருந்து end index கொடுத்திருக்காங்க. So end index is 4 னா அப்ப 3 வரைக்கும் வந்து search பண்ணும். So 2ல ஆரம்பிச்சு 3ல search முடிஞ்சிடும். So this is 2. 2ல ஆரம்பிச்சு 3ல முடியுது. So m தான் இருக்கு. But now we are searching for ma. So அதனால -1 வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு. And அதுதான் இங்க இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. And str1 dot find of ma, 2, 5 ma, 2, 5. So இந்த இடத்துல வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் is 2 and ending index பாத்தீங்கன்னா 5. So 5 னா so முந்தின வேல்யூ is 4. So 2ல இருந்து 4 வரைக்கும் சர்ச் பண்ணும். So this is 2, 2, 3, 4. So இது வரைக்கும் சர்ச் பண்ணுது and we are searching for ma இல்லையா. So it is found. So and the index is 3. Third indexல இருக்கு. So it returns 3. So இந்த 4 ஃபங்க்ஷனுக்கான ஐடியலில எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
ஸோ நம்ம பார்த்த 4 ஃபங்க்ஷன் ஐடியலியில் நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பட் இன்ஸ்டெட் இங்கே வந்து str1 வந்து நான் மேமல்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ கொடுத்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பிரிண்ட் லென் ஆஃப் str1. ஸோ str1 பார்த்தீங்கன்னா மேமல்ஸ் இருக்குது. ஸோ அது லென்த் பார்த்தீங்கன்னா 7 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ். ஸோ str1 டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு கால் பண்ணும்போது கேபிட்டல் எம் கேபிட்டலைஸ் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர்ஸில் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் அகைன் str1 பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஸ்மால் லெட்டர் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து மறுபடியும் அசைன் பண்ணல, ஜஸ்ட் கேபிட்டலைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணதான் சொல்லியிருக்குமே தவிர நம்ம str1 is equal to str1 டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ str1 ரிமைன்ஸ் த சேம். அதுக்காக தான் வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்தர் மேனிப்புலேஷனில் உங்களுக்கு இதை கேபிட்டலைஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அசைன் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்த எக்ஸாம்பிள் நான் காட்டேன். அடுத்தது வந்து பிரிண்ட் str1 டாட் சென்டர் ஆஃப் 14, ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஃபில் கேரக்டருக்கு நான் ஒரு ஈக்குவல் டு சைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ டோட்டலி வந்து 7 கேரக்டர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ணுறதுக்கு நான் 14 வித் வந்து 14 கொடுத்துருக்கேன். ஸோ 14 எல்லாம் இந்த 7 வந்து சென்டர் பண்ணிடும். ஸோ முன்னாடி 3 பின்னாடி 4 கேரக்டர்ஸ் வந்து இந்த நம்ம கொடுத்துருக்க அந்த ஈக்குவல் டு சைனால வந்து ஃபில் பண்ணியிருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் str1 டாட் ஃபைண்ட் ஆஃப் MA, 2, 5. ஸோ அந்த மான்றது நான் கொடுத்துருக்கேன். பட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இஸ் 2 அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் 5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த செகண்ட் இண்டெக்ஸ். இதுதான் செகண்ட் இண்டெக்ஸ். அண்ட் ஃபிஃப்த் 5னா -1 இல்லையா. ஸோ ஃபோர்த் இண்டெக்ஸ் வரைக்கும் சர்ச் பண்ணுவோம். ஸோ 2, 3, 4ல MA இருக்கான்னு பார்க்குறது இட் இஸ் ஃபவுண்ட் இயர். ஸோ அதோட இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் எம்மோட இண்டெக்ஸ் எங்கே இருக்குன்னா இட் இஸ் அட் 3. ஸோ அதனால 3ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் சேம் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். பட் சர்ச் பண்ணுற சப்ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா AM அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இட் தேர்ட் ஸ்ட்ரிங்லேருந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 0, 1, 2, 3. ஸோ இந்த இடத்துல இருந்து இட் ஸ்டார்ட் சர்ச்சிங் ஃபார் AM அப்படின்ற சப்ஸ்ட்ரிங் இருக்கான்னு சர்ச் பண்ணது. பட் இட் இஸ் நாட் ஃபவுண்ட். ஸோ அதனால வந்து இட் ரிட்டர்ன்ஸ் -1. ஸோ இன்னும் கொஞ்சம் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் alnum, அதாவது இஸ் ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்ஃபா நியூமரிக்கோட ஷார்ட் ஃபார்ம் தான் இஸ் alnum அப்படின்றது. ஸோ இது ட்ரூவாக இருக்கும் எப்பன்னா வந்து நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் அ வேல்யூ ட்ரூ. சரிங்களா. ஸோ இஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாலே வந்து இட் ரிட்டர்ன்ஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இஸ் ஆல்ஃபா நியூமரிக் ஆஃப் திஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக்கா மட்டும் இருந்துச்சுன்னா மட்டும் இட் returns true, otherwise it returns false. So in the example நம்ம பார்க்கலாம். இப்போ str1 is equal to save earth அப்படின்றது இருக்கு. இப்போ str1 dot is alnum அப்படின்னு வந்து செக் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா there is a blank space. ஸோ blank space வந்து it is a special character இல்லையா. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் செக் பண்ணது வந்து only for alphabets and numbers. ஆல்ஃபா நியூமரிக்கா only alphabets and numbers. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. since there is a blank space அதனால இது வந்து false அப்படின்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் இதுவே வந்து ஒன் மோர் எக்ஸாம்பிள், there is a string say one earth அப்படின்றது string டாட் இஸ் alnum அப்படின்னு செக் பண்ணாங்க. ஸோ டைரக்டா வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்து அது வந்து ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னு செக் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூல பாத்தீங்கன்னா there is alphabets and there is a number. ஸோ அதனால இங்க எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இல்லாதனால இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அண்ட் அடுத்த ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இஸ் ஆல்ஃபா. ஸோ இது வந்து இட் இஸ் ஒன்லி டு செக் வெதர் த ஸ்ட்ரிங் இஸ் ஃபுல்லி மேட் ஆஃப் ஆல்பபெட்ஸ். ஆல்பபெட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, அதர்வைஸ் இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஸோ வந்து இங்க பாருங்கன்னா கிளிக் 1, 2, 3 அப்படின்றது ஒரு சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்து அது டாட் இஸ் ஆல்ஃபாவா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ இட் செக்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஒன் பை செக் பண்ணிட்டே போகும். பட் ஆனால் இங்க பாத்தீங்கன்னா there is a number. ஸோ இமீடியட்லி இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அடுத்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா பைத்தன் டாட் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு வந்து பைத்தன் ஸ்ட்ரிங் வந்து ஆல்பபெட்டா அப்படின்னு செக் பண்றாங்க, இஸ் ஆல்ஃபா அப்படின்னு செக் பண்ணாங்க. ஸோ இட் செக்ஸ் ஆல் தி கேரக்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ்ல இருக்கு. ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அண்ட் அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் டிஜிட். இந்த இஸ் டிஜிட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணோம்னா வெதர் த ஸ்ட்ரிங் கண்டெய்ன்ஸ் ஒன்லி டிஜிட்ஸ் அப்படின்னா வந்து ரிட்டர்ன்ஸ் ட்ரூ, அதர்வைஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1 is equal to save earth அப்படின்னு கொடுத்து இஸ் டிஜிட்டாக செக் பண்ணுறாங்க. there is no digits in ஆல்பபெட்ஸும் ஸ்பெஷல் கேரக்டரும் இருக்கும். ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். ஸோ இதுவே டபுள் சிங்கிள் கோட்ஸ்குள்ள நம்ம வந்து வெறும் நம்பர்ஸ் மட்டும் கொடுத்து இஸ் டிஜிட் அப்படின்னு நம்ம கேட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் 4, 5, 3, 6 டாட் இஸ் டிஜிட் அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம்னா தென் இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ.
And அடுத்த function பார்த்தீங்கன்னா lower function. So lower எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா it returns exact copy of the string with all the letters in lower case. So நம்ம கொடுக்கிற stringல இருக்க எல்லா charactersமே வந்து lower caseல convert பண்ணி கொடுக்கும். If it is already in lower case தான் அப்படியே விட்டுரும். So எதெல்லாம் capsல இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து lower case convert பண்ணி நமக்கு ஒரு output கொடுக்கும். So str1 is equal to save பார்த்தீங்கன்னா இது எல்லாமே capsல இருக்கு. So அதை வந்து dot lower அப்படின்னு நம்ம வந்து print பண்ணும்போது str1 dot lower அப்படின்னு கால் பண்ணும்போது என்ன ஆகுதா எல்லாமே வந்து small letters lower lettersல வந்து print ஆயிருக்கு. And is lower அடுத்த function பார்த்தீங்கன்னா is lower அப்படின்றதுன்னா நம்ம again is function வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா true or false செக் பண்றதுக்கு. ஸோ எல்லா கேரக்டருமே வந்து lower charactersல இருக்கா small charactersஆ இருக்கா அப்படின்னு செக் பண்ணுது. So is lower function returns true if the string is in lower case, otherwise it returns false. So in the given string பார்த்தீங்கன்னா str1 is equal to welcome இருக்கு. So the print str1 dot is lower அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா it all these are in lower case letters இல்லையா. So it returns true here. And அடுத்த function பார்த்தீங்கன்னா is upper. So just the opposite of is lower function. So if all the characters are in upper case, it returns true. Otherwise, it returns false. So it returns true if the string is in uppercase. So given example, str1 is equal to welcome. So அதை வந்து print str1 dot is low upper அப்படின்னு செக் பண்ணும்போது என்ன ஆகும்னா it checks whether all the characters are in uppercase. So but ஆனா இங்க எல்லாமே characters வந்து small lettersல இருக்கு, small caseல இருக்கு. So it returns false. And next function is upper of அப்படின்ற function இருக்கு. So இது என்ன பண்ணும்னா it returns the exact copy of the string with all letters in uppercase. So it converts all the lowercase letters to uppercase letters. So நமக்கு கொடுத்திருக்க stringல எதெல்லாம் lowercase இருக்கோ அது எல்லாமே uppercaseல மாத்திக்கும். If it is already in uppercase அப்படின்னா அது அப்படியே விட்டுரும். So இப்போ பார்த்தீங்கன்னா str1 is equal to welcome அப்படின்னு இருக்கு. So str இங்க வந்து 1 வரும். So str1 dot upper அப்படி நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த வெல்கம் இருக்க இந்த இதுல இருக்க எல்லா கேரக்டர்ஸ்மே வந்து அப்பர் கேஸ்ல பிரிண்ட் பண்ணும். And next function பார்த்தீங்கன்னா title function. So title function என்ன பண்ணும்னா it returns a string in title case. So title caseனா என்னன்னா நம்ம கொடுத்திருக்க stringல இருக்க எல்லா வேர்ட் இருக்கு அந்த வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் str1 is equal to education department இருக்கு. ஸோ இங்க ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ எஜுகேஷன் அண்ட் டிபார்ட்மெண்ட் ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு டிபார்ட்மெண்டோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் இருக்கு இல்லையா. ஸோ இங்க இ அண்ட் இங்க வந்து டி இது ரெண்டுத்தையும் மட்டும் வந்து கேபிட்டலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஹவு டைட்டில் வில் அப்பியர். ஸோ அதனால டைட்டில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்ட்ரிங்ல கொடுக்குற எல்லா வேர்ட்ஸ் இருக்குல்லையா அந்த வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணும். The next function is swap case. Swap case நான் அந்த பேர் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். It is used to interchange the case. ஸோ கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல லோவர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அப்பர் கேஸ்ல மாற்றும் அண்ட் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து லோவர் கேஸ்ல மாற்றும். ஸோ தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்வாப்பிங். ஸ்வாப் கேஸ்னா வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும், கேஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணும் ஆஃப் எவ்ரி கேரக்டர் டு இட்ஸ் ஆப்போசிட் கேஸ். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்க்கலாம் str1 is equal to தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சில கேரக்டர்ஸ் ஸ்மால்லையும் சில கேரக்டர்ஸ் வந்து அப்பர் கேஸ்லையும் இருக்கும். அண்ட் str1 டாட் ஸ்வாப் கேஸ் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணும்போது யூ கேன் சி ஹவு த கேரக்டர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் டு இட்ஸ் ஆப்போசிட் கேஸ். ஸோ ஸ்மால் டி வந்து கேபிட்டல் டில இருக்கு, ஏ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏ வந்து ஸ்மால் ஏல இருக்கு. ஸோ ஆல் கேரக்டர்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இஸ் கன்வெர்டட் டு இஸ் ஆப்போசிட் கேஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து count of string str beginning end. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் வந்து இந்த ஃபங்க்ஷனும் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு சப்ஸ்ட்ரிங் கொடுப்போம் அண்ட் அந்த சப்ஸ்ட்ரிங் வந்து கிவன் ஸ்ட்ரிங்ல இருக்கா அப்படின்னு வந்து ஃபைண்ட் பண்ணிட்டு எத்தனை தடவை அக்கரன்ஸ் இருக்கோ அத்தனை தடவை கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ. ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் ஹியர். ஃபைண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ரிட்டர்ன்ஸ் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸோட இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். பட் கவுண்ட் வந்து கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணிட்டு அதாவது அந்த given stringல வந்து அந்த சப்ஸ்ட்ரிங் இருக்கா எத்தனை தடவை இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு how many ever times it occurs அந்த கவுண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா வந்து நம்ம 2 ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ வந்து பிகினிங் அண்ட் எண்ட். ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த கிவன் ஸ்ட்ரிங்ல எங்க இருந்து எங்க தொடங்கி எது வரைக்கும் நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூஸை வந்து நம்ம இங்க கொடுக்கலாம். ஸோ பிகினிங்னா நம்ம எந்த இண்டெக்ஸ் கொடுக்குமோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எண்ட் வேல்யூ கொடுக்கும்போது அதோட ஒரு இண்டெக்ஸ் கம்மியா அந்த இண்டெக்ஸ் வரைக்கும் வந்து அது வந்து சர்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ கவுண்ட் வந்து என்ன பண்ணணும்னா இட் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங்ஸ் அக்கர்ஸ் வித் இன் த கிவன் ரேஞ்ச். ஸோ ஒரு ரேஞ்ச்குள்ள அந்த சப்ஸ்ட்ரிங் எத்தனை தடவை அக்கர் ஆகுதோ அத்தனை தடவை கவுண்ட் பண்ணிட்டு அதோட நம்பரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த சப்ஸ்ட்ரிங் பாத்தீங்கன்னா இட் கேன் பி அ சிங்கிள் கேரக்டர்
it can be a group of characters too. So single character நமக்கு வந்து search பண்ணலாம் இல்ல வந்து ஒரு group of characters ஒரு particular substring இப்போ எங்க எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ராஜா அப்படின்னு இருக்குல்ல சோ அந்த மாதிரி ஒரு group of charactersையும் நம்ம வந்து search பண்ணலாம் and இந்த beginning and end range இருக்குல்ல அது வந்து it's optional and கொடுக்காத பட்சத்துல it searches for the complete string whole stringல வந்து search பண்ணும் and இதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த search is case sensitive. So case sensitive னா என்னன்னா இப்போ capital R னா capital R A J னா capital R ல தான் இருக்கணும். So small r a j a இருந்தா கூட it will not accept that as one occurrence. So அதனால வந்து search is case sensitive. சரிங்களா சோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் சோ str1 is equal to ராஜராஜ சோழன் அப்படி கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்ல str1 டாட் கவுண்ட் ஆஃப் ராஜா சோ ராஜான்ற சப்ஸ்ட்ரிங் வந்து எத்தனை தடவை அக்கர் ஆயிருக்கு அப்படின்றது இங்க சர்ச் பண்ணி கவுண்ட் பண்ணி கொடுக்கும் இல்ல பாத்தீங்கன்னா beginning and end எதுவுமே கொடுக்கல I mean and both optional வந்து இங்க விட்டிருக்காங்க so only it searches the complete string so search பண்ணும்போது there are two occurrences so the count returns 2 and அடுத்த print statementல பாத்தீங்கன்னா str1 dot count of small r so small r எங்கனா occur ஆயிருக்கு அப்படினு வந்து செக் பண்ணும் so எங்கயுமே வந்து first indexல இருந்து கடைசி வரைக்கும் செக் பண்ணது there is no occurrence so அதனால வந்து it returns value 0 and அடுத்த print statement str1 dot count of capital R இருக்கான்னு செக் பண்ணது of course வந்து ரெண்டு தடவை it has occurred so அதனால it returns true and str1 dot count of small a அதோட occurrence இருக்கா அப்படி செக் பண்ணும்போது நிறைய occurrence இருக்கு so totally there are 5 occurrences so இங்க ஒரு 2 and there is one more here so totally 5 so அதனால it returns 5 and அடுத்து பாத்தீங்கன்னா this exampleல வந்து starting and ending index values கொடுத்திருக்காங்க so from 0th index to 5 minus 1 4th index வரைக்கும் இந்த a அப்படின்ற செக் பண்ணும் so இந்த a எங்க இருக்குன்னு பார்க்கலாம் so this is 0th index and this is 1 2 3 4 5 so இந்த 5 ல 4 வரைக்கும் செக் பண்ணும் இல்லையா so 0 1 2 3 4 இந்த blank space வரைக்கும் செக் பண்ணும் so எத்தனை தடவை இந்த small a occur ஆயிருக்கு பாத்தீங்கன்னா 2 times occur ஆயிருக்கு so it returns true and அடுத்து பாத்தீங்கன்னா string 1 dot str1 dot count of small a comma 11 so 11th indexல இருந்து இங்க end index கொடுக்கல so it searches till the end of the string so 11th index ல search பண்ணும்போது there is only one occurrence so அதனால it returns 1 and அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த built-in function வந்து odd of char so இந்த ஃபங்க்ஷனும் இந்த character of ASCII இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து mathematical functions பாக்கும்போது பார்த்திருக்கோம் so இது ordனா வந்து ordinal number அப்படி நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் so ordinal number of that particular character so ordinal number is nothing but the ASCII value சரிங்களா so நான் படிக்கும்போது ordinal of character அப்படினு படிச்சா நமக்கு வந்து ஈஸியா ஞாபகம் இருக்கும் so எழுதும்போது ORD அப்படினு எழுதணும் so it returns the ASCII code of that character so ch is equal to capital A அப்படி நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிருக்காங்க so ORD of ordinal number of this character அப்படினு பாத்தீங்கன்னா a ஓட ASCII value என்னவோ 65 so அது வந்து it is returned and அடுத்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா ORD of ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல ஒரு character கொடுத்திருக்காங்க it is capital B so அதோட ASCII value என்னவோ அது வந்து printerக்கு 66 இதுல வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த ordinal பாத்தீங்கன்னா it takes only a single character as input so ஒரு single character மட்டும் தான் நம்ம வந்து இன்புட்டா கொடுக்க முடியும் அப்பதான் அதோட ASCII value ரிட்டர்ன் பண்ண முடியும் நம்ம வந்து group of characters கொடுக்கும்போது it shows error and அடுத்தது வந்து character of ASCII so இங்க வந்து நம்ம இது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு ASCII value கொடுக்கும்போது அதோட character என்னவோ அது வந்து print பண்ணி கொடுக்கும் not only alphabets நம்ம வந்து ASCII value வந்து ஸ்பெஷல் characterோட ASCII values இல்ல வந்து digits ஓட ASCII value எது கொடுத்தாலுமே அதோட character என்னவோ அது print பண்ணும் so returns the character represent by ASCII value so இங்க வந்து ch is equal to 97 அப்படி ஒரு நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணிருக்காங்க so a character of that 97 so ASCII value 97 இருக்கிற ஒரு character என்னன்னு பாத்தீங்கன்னா small a so small a வந்து ரிட்டர்ன் ஆகும் அடுத்து வந்து character of 87 அப்படினு கொடுக்கும்போது 87ன்றது அதோட ஏதோட ASCII வேல்யூனா இந்த capital W ஓட ASCII வேல்யூ so it returns W அதே மாதிரி digits and special charactersக்கான ASCII values நம்ம பாஸ் பண்ணும்போது அது என்ன character அதுதான் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும் so இது எல்லாத்தையுமே வந்து இப்ப நம்ம ஐடியலில பார்க்கலாம் so முதல்ல நாம true or false return பண்ற இந்த is alpha is digit அந்த is ன்னு ஆரம்பிக்குது அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் so இங்க str1 is equal to save earth அப்படினு வந்து நான் ஒரு string வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன் so str1 dot is alpha numeric is alnum அப்படினு நான் செக் பண்ணும்போது இது alpha numerica அப்படினு செக் பண்ணது so but there is a blank space here special character இல்லையா so அதனால it returns false அடுத்து பாத்தீங்கன்னா str1 dot is alpha அப்படினு செக் பண்ணது
இது எல்லாமே வந்து ஆல்பபெட்ஸ் தான் செக் பண்ணுது. நம்ம சம்டைம்ஸ் வந்து அவசரத்துல எஸ் அப்படி டூன்னு சொல்லிடுவோம், பட் நம்ம இந்த பிளாங்க் ஸ்பேஸை மறந்துடுவோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாங்க் ஸ்பேஸ் இஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர். பட் இங்க வந்து நம்ம எல்லாமே ஆல்பபெட்ஸ் தான் செக் பண்ணோம், பட் தட் இஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர், அதனால இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிண்ட். நான் வந்து ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல வந்து ஒரு டிஜிட்ஸ் குரூப் ஆஃப் டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் 343 டாட் இஸ் டிஜிட்டா அப்படின்னு செக் பண்றேன். இட் செக்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர். பாத்தீங்கன்னா எல்லாமே டிஜிட்டா இருக்கு, ஸோ இட் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. அண்ட் அடுத்தது பிரிண்ட் str1 டாட் இஸ் லோவர் அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ இது எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கா அப்படின்னு செக் பண்ணது இந்த ஸ்ட்ரிங் str1ல இருக்கிறது. பட் ஒரே ஒரு கேப்ஸ் இருக்கிறதுனால இட் ரிட்டர்ன்ஸ் ஃபால்ஸ். அடுத்தது பிரிண்ட். நான் வந்து ஒரு டபுள் கோட்ஸ்குள்ள எல்லாமே கேப்ஸ்ல வந்து ஒரு வேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ASCII டாட் இஸ் அப்பரா அப்படின்னு செக் பண்ணா அஃப்கோர்ஸ் ஆல் லெட்டர்ஸ் ஆர் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸோ ரிட்டர்ன்ஸ் ட்ரூ. ஸோ அடுத்து நம்ம டைட்டில் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ str1 சேவ் சேவ் இங்கே இருக்கு அண்ட் பிரிண்ட் str1 டாட் டைட்டில் அப்படின்னு கொடுக்கும்போது இதில் வந்து ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, சேவ் அண்ட் எர்த். ஸோ இது ரெண்டுத்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கேபிட்டலில் மாற்றி இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சேவ் எஸ் வந்து கேபிட்டலில் இருக்கு அண்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் இட் இஸ் இன் கேப்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைட்டில் வந்து கால் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்குமே தவிர நம்ம மறுபடியும் str1ல சேவ் பண்ணல, அதாவது திரும்பி நம்ம str1 வந்து அசைன் பண்ணல. ஸோ str1 ஸ்டில் ரிமைன்ஸ் த சேம், சேவ் எர்த் அப்படின்றது எல்லாமே ஸ்மால் கேஸ்ல மட்டும் தான் இருக்கு. இங்க வந்து ஜஸ்ட் டைட்டிலா மாத்தி பிரிண்ட் மட்டும் தான் பண்ணிருக்கோம். அதாவது அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் str1 டாட் லோவர் அப்படின்னு வந்து செக் பண்ண லோவரா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்மாலர் கேஸ்ல இருக்கிறதுனால இது அப்படியே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. நான் பிரிண்ட் str1 டாட் அப்பர் அப்படின்னு நம்ம வந்து கால் பண்ணும்போது ஸோ இந்த சேவ் இருக்குல்ல அது வந்து எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல அப்பர் கேஸ்ல வந்து மாறி பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது பிரிண்ட் ஸ்வாப் கேஸ்க்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ ASCIIல இந்த ஏ மட்டும் ஸ்மாலர் கேஸ் மீதி எல்லாம் கேப்ஸ்ல கொடுத்துட்டு டாட் ஸ்வாப் கேஸ் கொடுக்கும்போது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இஸ் கன்வெர்டட் டு இட்ஸ் ஆப்போசிட் கேஸ். ஸோ ஸ்மால் ஏ பதிலாக கேபிட்டல் ஏ இருக்கு அண்ட் மற்ற எல்லாமே கேப்ஸ்ல கொடுத்துருந்தோம். ஸோ எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல ASCII அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ str1ல சேவ் எர்த் தான் இருக்கு. ஸோ str1 டாட் கவுண்ட் ஆஃப் ஏ ஸ்மால் ஏ வந்து கவுண்ட் பண்ணுது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் கவுண்டிங் ஃப்ரம் த 0th இண்டெக்ஸ். ஸோ இங்க இருந்து எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் கவுண்ட் பண்ணுது. ஸோ தேர் ஆர் 2 occurrences, அதனால நமக்கு ஆன்சர் வந்து 2 கிடைச்சிருக்கு. அண்ட் str1 டாட் கவுண்ட் ஆஃப் கேபிட்டல் ஏ செக் பண்ணுது. ஸோ இது கம்ப்ளீட்டா இந்த ஸ்ட்ரிங் சர்ச் பண்ணும்போது there is no கேபிட்டல் ஏ. ஸோ அதனால இது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ இது வந்து கேபிட்டல் ஏ இல்லாததுனால இட் ரிட்டர்ன்ஸ் 0. And print str1 dot count of small a from the index 5 till the index 8 minus 1, அதாவது 7th index வரைக்கும் search பண்ணும். So 5th index எங்க இருக்கு பாருங்க. So this is 5th index 0 1 2 3 4 5. So இந்த 5th இந்த e ல இருந்து it starts searching 5 6 7 வரைக்கும் search பண்ணும். So EAR ல வந்து நம்ம EA இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணும். There is only one occurrence, so அதனால it returns 1. And அடுத்தது ORD function பார்க்கலாம். So print ordinal number of this single character s, small s ஓட ASCII value பாத்தீங்கன்னா 115. so அதான் print ஆயிருக்கு. Again நான் என்ன சொன்னேன்னா இது வந்து need not be alphabets or it can be digits, it can be special characters also. so அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ordinal of blank space கொடுத்திருக்கேன். so blank space ஓட ASCII value பாத்தீங்கன்னா 32. so that is only written here. and character function பார்க்கலாம். so character function again வந்து நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதோட character என்னவோ அது print ஆகும். so it can be alphabets, it can be numbers, or it can be அந்த return value பாத்தீங்கன்னா it depends on this ASCII value. so ஒரு integer நம்ம பாஸ் பண்ணும்போது அதோட return value வந்து பாத்தீங்கன்னா அதோட character print ஆகும். so 45 நான் நம்பர் வந்து பாஸ் பண்ணும்போது அதோட character பாத்தீங்கன்னா hyphen or minus symbol. so இந்த symbol ஓட ASCII value தான் பாத்தீங்கன்னா 45. so that is only returned here. Character of 45 is nothing but the minus symbol. And அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து membership operators. so in and not in இது ரெண்டு தான் வந்து membership operators. so இந்த ஆபரேட்டர் வந்து in ஆபரேட்டர் நம்ம ஏற்கனவே வந்து நிறைய for loopல இதுக்கு இந்த சாப்டர்ல வந்து முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாம் பார்த்திருக்கோம். so in and not in operators எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு string is present in another string இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு தான் வந்து இந்த in and not in operators யூஸ் பண்ணுவோம். so இந்த operators வந்து we call it as membership operators. so if it is present in or if it is not present in அந்த மாதிரி செக் பண்றதுக்காக தான் இந்த ஆபரேட்டர் யூஸ் பண்ணுவோம். so இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
So str1 is equal to input of enter a string. அதாவது யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்கி அதை வந்து str1ல ஸ்டோர் பண்ணிருக்காங்க. and str2 is equal to சென்னை. so சென்னைன்ற ஸ்ட்ரிங்கை வந்து str2ல ஸ்டோர் பண்ணிட்டு and there is a if else statement. so if else ல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, if str2 in str1, அதாவது இந்த சென்னை வந்து whether it is present in the user given input அந்த input stringல இருக்கா அப்படின்னு செக் பண்றாங்க. so the in operator வந்து true or false return பண்ணும். if it is true னா இங்க வந்து print வந்து found அப்படின்னு print பண்ணிருக்கோம். else வந்து print statement not found அப்படின்னு print பண்றாங்க. so இந்த program வந்து execute பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ enter a string அப்படின்றது display ஆகும். so அப்போ user வந்து will give an input சென்னை GHSS அப்படின்னு ஒரு input கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் this goes and stored in str1 and str2ல சென்னை இருக்கு. so இந்த if statement எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும்னா, சென்னை is present here அப்படி செக் பண்ணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து this should be in small c, ஏன்னா வந்து it is case sensitive. இந்த ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா வந்து case sensitive. so இங்க தப்பா இருக்கு, it should be in small c. so small c ல கொடுக்கும்போது the answer will be found. so இன்னொரு அவுட்புட் பார்க்கலாம். so இதுல பாத்தீங்கன்னா enter a string அப்படின்னு கொடுக்கும்போது user is giving a value. so இங்க government GHSS அசோக் நகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல பாத்தீங்கன்னா சென்னை அப்படின்ற ஸ்ட்ரிங் இல்ல. ஸோ இந்த இது வந்து will be stored in str1 இல்லையா. ஸோ str2 is சென்னை. ஸோ if str2 is in str1, ஸோ இதுல வந்து சென்னை அப்படின்ற வேர்டு இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணும் using this in operator. ஸோ in operator கொடுக்கும்போது it is not present. ஸோ அதனால it returns false. ஸோ falseல இருக்கும்போது it goes to the else part. else partல not found இருக்கு. ஸோ that will be the output. So hope you found this video helpful. So அடுத்த வீடியோல வந்து நாம வந்து இந்த ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். So don't forget to subscribe to my Ask Education channel and thank you for watching this video.